பாரதியாரின் யாம் அறிந்த மொழிகளிலே என்கிற தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையினை காண இருக்கிறோம். இந்த கவிதையில் தமிழ் மொழியின் சிறப்புகளையும் தமிழ் கவிஞர்களின் பெருமைகளையும் தமிழ் இனத்தின் இன்றைய நிலையையும் எடுத்துச் சொல்வதாக இந்த கவிதையை பாரதியார் படைத்துள்ளார். மேலும் தமிழர்களின் நிலையை மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகளையும் எடுத்து கூறி தமிழ் பணியாற்ற தமிழர்களை அழைக்கிறார் பாரதியார். நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையான மொழியை எங்கும் கண்டதில்லை. படிப்பறிவில்லாத பாமரர்களைப் போலவும் விலங்குகளைப் போலவும் உலகமே இகழும்படியாக தமிழர்கள் தனித்தன்மை கெட்டு பெயரளவில் மட்டும் தமிழர்களாய் வாழ்வது சரியா என்று கேட்கிறார். தேன் போன்ற இனிமையான தமிழ் மொழியின் சிறப்புகளை உலகமெல்லாம் பரவும்படி செய்ய வேண்டும் என்கிறார். நான் அறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் இந்த பூமியில் எங்கும் பிறந்ததில்லை. இது முழுவதும் உண்மை. வெற்று புகழ்ச்சிக்காக இதை சொல்லவில்லை. ஊமையர்களாகவும் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் தமிழர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இனியும் இவ்வாறு வாழாமல் தமிழை உலகமெல்லாம் பரப்பும் வகை செய்ய வேண்டும். அதனால் நான் சொல்லும் ஒரு சொல்லை கேளுங்கள். தமிழர்கள் நலமுடன் வாழ வேண்டுமென்றால் தெருவெல்லாம் தமிழின் பெருமைகள் செழிக்கும்படி செய்ய வேண்டும் என்று தமிழர்களின் கடமையை எடுத்து கூறுகிறார். பிற நாட்டு நல்லறிஞர்களுடைய சாத்திரங்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க வேண்டும். காலத்தால் அழிந்து விடாமல் நின்று நிலைத்திருக்கக்கூடிய புகழ்மிக்க புதிய நூல்களை தமிழ் மொழியில் உருவாக்க வேண்டும். தமிழர்களின் சிறப்புகளையும் தமிழ் மொழியின் பெருமைகளையும் நமக்கு நாமே நம்முள்ளே பேசிக்கொள்வதில் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. மேன்மை மிகுந்த தமிழ் மொழியின் சிறப்புகளையும் பெருமைகளையும் புலமைகளையும் வெளிநாட்டோர் வணங்கும்படி செய்ய வேண்டும். உள்ளத்தில் உண்மை என்கிற ஒளி இருந்தால் நமது வாக்கிலும் ஒளியும் செழுமையும் இருக்கும். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல தமிழர்களின் கலைகளையும் இலக்கிய பெருமைகளையும் எண்ணற்ற அளவில் உருவாக்கி தமிழின் சிறப்பை மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும். அதன் மூலம் பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களின் நிலையை மாற்ற முடியும். குருடர்கள் விழிபெற்று பதவி கொள்வதைப் போல தமிழர்களின் சீரற்ற வாழ்வு செம்மை பெறும். இத்தகைய கடமைகளை நாம் செய்து தமிழை உலகமெல்லாம் பரவும்படி செய்யும்போது தெள்ளத் தெளிந்த தமிழ் அமுதை தமிழ் அமுதம் போன்ற
மொழியை பேசக்கூடிய தமிழர்கள் தேவர்களைப் போல இரவாத புகழை பெற்று உலகம் சிறக்கும்படி வாழ முடியும் என்று இக்கவிதையில் பாரதியார் தமிழர்களின் கடமைகளையும் தமிழ்ப்பணியாற்ற வேண்டிய முறையையும் எடுத்து கூறியுள்ளார்.